சொல்லுங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்னா, திருமூர்த்தி மலையில இருக்கேன். இந்த இடம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நெனைக்கிறேன். இங்க வந்து நெறைய மூவிஸ் எடுத்திருப்பாங்க. எக்கச்சக்கமான மூவிஸ் இங்க தான் எடுத்திருக்காங்க. நான் இப்ப டேம்க்குள்ள தான் இருக்கேன். இந்த வியூ பாருங்களேன். இங்க வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஆ மழை வந்துட்டு இங்க ரொம்ப கம்மியா பெய்யுது இந்த இந்த சீசன்ல. ஸோ, அதனால தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு டேம்ல. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? சுத்தமா தண்ணியே இல்லைங்க இங்க. அதாவது டேம்க்குள்ள வந்துட்டு இங்க பாருங்க எவ்வளோ பெரிய குழிகள் இருக்கு. அதாவதுங்க இங்க பக்கத்துல நெறைய டேம் இருக்கு. அமராவதி டேம் இருக்கு. அப்புறம் ஆழியார் டேம் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கு நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்காது. அமராவதி டேம் போலாம். பட் அங்க வந்துட்டு நமக்கு இந்த மாரி ஒரு என்விரான்மென்ட் வந்து அங்க கிடைக்காது. அதே மாரி ஆழியார்லாம் போனீங்கன்னா, அங்கலாம் நெறைய அ க்ரவுடா இருக்கும். நெறைய பேர் வருவாங்க. வால்பாறை போறவங்கலாம் அதில தான் போவாங்க, வருவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நெறைய க்ரவுட் இருக்கும். இந்த மாரி நமக்கு யாருமே இல்லாம பீஸ்ஃபுல்லாலாம் அங்க இருக்காது. நான் இந்த டேமோட கரெக்ட்டா இந்த சென்டர்ல நிக்கிறேங்க. சுத்தமா தண்ணி இல்ல. ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது உங்களுக்கு வந்துட்டு அங்க தெரியுது பார்த்தீங்களா? அங்க இருக்கு. அங்கிருந்து இந்த எண்டு வரைக்கும் போகுங்க. அந்த எண்டு வரைக்கும். ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாவே தான் இருக்கும். இப்ப பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. தண்ணியே இல்ல பாருங்க. நான் அதாவது மிட்ல இருக்கிறேன். கரெக்ட்டா சென்டரு. டேம்ல சென்டர்ல இருக்கேன். அது கான்வென்ட் கால்வாய்ம்பாங்க. ஸோ அங்கிருந்து வரும் நமக்கு. எங்கன்னா பரம்பிக்குளம் மேல இருக்கு. டேம் ஒண்ணு. டேம் ஸோ அங்கிருந்து வரும். அப்புறம் இங்க திருமூர்த்தி மலையிலேருந்து உங்களுக்கு தண்ணி நெறைய வரும். அ நமக்கு அந்த வியூவெல்லாம் உள்ள அட்டாச் பண்ணி வரும். அது உள்ள வந்து தண்ணி அதாவதுங்க இதுதான் டேமு. இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ சமமா இருக்குன்னு. திடீர்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய குழியா இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அதாவது இதுதான் வந்துங்க இந்த திருமூர்த்தி மலையிலேருந்து இந்த ஹில்ஸ்லேருந்து தண்ணி அப்படியே உள்ள வருங்க. உள்ள வந்து இந்த இடத்துல அப்படியே போகும். திடீர்னு இந்த சரிசமமா இருக்கிற இடத்துல டக்குன்னு இப்படி இவ்வளோ பெரிய குழி இருந்ததுன்னா, ஸோ குளிக்க வரவங்கலாம் இதனால தாங்க மோஸ்ட்லி இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாரி குழியெல்லாம் மாட்டிக்கிறாங்க. மாட்டி யாராவது இறந்துடுறாங்க. அதாவது நான் உங்களுக்கு மேல நின்னு காட்டிட்டு இருந்தேனா வியூவு, அப்படியே அதே அதே டேம் தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குழியா இருக்கு. ஸோ இதனால தாங்க டேம்ல வந்துட்டு குளிக்கக்கூடாதும்பாங்க. தெரியாம குளிச்சுட்டு இருக்கவங்க இந்த மாரி குழி இருக்கும். டக்குன்னு இதுக்குள்ள மாட்டிட்டாங்கன்னா, என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ தெரிஞ்ச ஒரு ஆள்னால மட்டும் தான் இங்க வந்துட்டு அவங்கள மீட்டெடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இங்கலாம் வந்து குளிக்காதீங்க தண்ணி இருக்கும்போது. அப்படியே குழியிலருந்து அப்படியே சரிசமமா ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். இங்கலாம் குளிக்கக்கூடாது. இந்த தண்ணி தொறந்து விடுவாங்கல்ல, அந்த இடத்த காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்களேன். இதான் டேம் தொறந்து விடுற இடம். இந்த இடத்த பாருங்களேன். இந்த இரும்பு பாருங்க எவ்வளோ ஹைட்டா, எவ்வளோ பெருசா இருக்குன்னு. ஜெய்ஜாண்டிக்கா. இந்த டேமு தாங்க. பாதி பொள்ளாச்சி வாழ வைக்கிறதே இந்த டேமு தான். நீங்க குடிக்கிற அந்த இளநீர்ல இருக்கிற அந்த டேஸ்ட்டு இந்த டேம்லேருந்து தாங்க வருது. இந்த தண்ணியில தான் அந்த டேஸ்ட்டே. இதுக்கு அந்த சைடு வந்துட்டு ஆழியார் டேமுங்க. இதுக்கு ரைட் சைடு. இதுவே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அமராவதி டேமு. அப்படியா? இருங்க அந்த சைடும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க.
வாங்க திறந்து விடுறதையும் பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குன்னு. எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் உள்ள கிடக்குது. அப்படியே இந்த சைடு பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதில் தாங்க தண்ணி போகும், எக்கச்சக்கமான தண்ணி போகும். இதுலேருந்து தாங்க பொள்ளாச்சி வாழ வைக்கிற டேம் இது தாங்க. இது இந்த ஆழியார் டேமு ரெண்டும் தான் மெயினு. பரம்பிக்குளத்துலேருந்து வர்றது, அங்கேருந்து வரும் தண்ணி. இந்த மரம் பாருங்க, ரொம்ப பழமையான மரம், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த சுற்றியும் பார்த்தீங்களா உட்கார்றக்கு இடம், அப்புறம் அந்த சுற்றியும் அந்த செடிகளை வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இப்படி வந்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான குப்பைங்க, சாப்பிட்ட அந்த பிளேட்டு, எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் கவரு. வாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணாதீங்க. எக்கச்சக்கமான குப்பைங்க பாருங்கள், சுற்றி அப்படி தான். இந்த மரத்துக்குன்னு தனியாக ஒரு கேட்டு போட்டு, இந்த கம்பி வேலியெல்லாம் போட்டு உள்ள செடியெலாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஷார்ட் போட்டு இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு எக்கச்சக்கமான குப்பைங்க உள்ளுக்குள்ளே. க்ளீனாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி எல்லாத்தையும். வாங்க நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த திருமூர்த்தி மலை எதுக்கு ஃபேமஸ்னாங்க, இங்கே மும்மூர்த்திகள் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த 16 அப்புறம் யாராவது இறந்துட்டாங்கன்னா, அப்புறம் இந்த வருஷம் இருந்துறவங்க ஒரு வருஷம் ஆனால், ஸோ எல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி இங்கே அதிகமாக இருப்பாங்க, மற்றபடி இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே காலியாக தான் இருக்கும் எல்லா இடமே. நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம். இங்கே நம்மளை அந்தளவுக்கு ஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ட்டுலாம் இல்லைங்க. பிடிச்ச இடத்துக்கு போனால் போகலாம், பட் உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும், அதான் இங்கே முக்கியம். அவங்களே போர்டு வச்சுருப்பாங்க இங்கே போகக்கூடாது, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ உண்மையாலுமே அங்கே ஆபத்துக்கு நிறைய இருக்குங்க. இதில் எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்காங்க திருமூர்த்தி மலையில். அதே மாதிரி இந்த காண்டூர் கால்வாய்ங்கிறது வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அது மிகப்பெரிய அது ஒரு கால்வாய், அதில் எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃபாக வாங்க, வந்துட்டு ஃபேமிலியோட நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம், நீங்களே இங்கே செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி இடம் தான் அது. வாங்க நல்லா சாமி கும்பிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.